உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே நான் ஆணையிட்டேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை நான் அவர்களை விடுதலையாக்கி நலமும் விஸ்தாரமான தேசத்தில் நான் அவங்கள கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னதாக அங்கே நீங்கள் யாத்ராகமம் 3 வாசிக்கிறீங்க. அதையும் கூட நான் உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். யாத்ராகமம் 3. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளவட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நீங்கள் வேதனைகளில் இருந்தீங்கன்னா அதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அதை வசனத்தை கவனிச்சிங்களா? பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஸ்தாரமான நலமும் விசாலமான அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்று இறங்கி இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போதே, இது கேட்கறதுலேருந்தே தெரிகிறது இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்காக அது செயல்படுகிறது. இப்போ நான் வாசித்தேனே, எசேக்கியேல் 20:6வது வசனம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் ஆணையிட்டார். எப்படியா? அவர் நமக்காக பார்த்து வச்சாராம். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் ஏதோ ஒரு நல்ல பெரிதான ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தெரிந்து வைத்து இவர் இந்த ஆசீர்வாதத்தில் நான் கொண்டு வருவேன் என்று பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசம். உங்களுடைய வாழ்க்கை சாம்பலில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் சிங்காரமானதாக மாற்றப்படும் என்று எழுதியிருக்கிறதே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வருகிறது. அது இன்று ஆரம்பிக்கிறது. அதை நீங்கள் எதிர்பாருங்கள். அவர் அப்படி செய்கிறதை நினைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை சாம்பலிருந்து சிங்காரமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆபிரகாம் இன்னும் வயதான நிலைமையில் இருக்கும்போதே நான் வாழ வயது போலாகி ஈசாக்கு பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தினானா. இப்போ அப்படி என்னமோ நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த நன்மை நீங்கள் பார்க்காதிருந்தாலும் இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதை நீங்கள் கவனித்து பார்த்து, கர்த்தாவே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நலம் விசாலமான நீர் பார்த்து வைத்திருக்கிற அது தேசங்களிலே சிங்காரமான அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் இப்பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதை நான் கேட்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், விசுவாசிக்கிறேன், உமக்கு நன்றி. அப்படி சொல்லலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தா ஒரு வேளை சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதை மாற்றுகிறேன் என்கிறது தானே அவருடைய வார்த்தை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்கிறது தானே அவருடைய வார்த்தை. ஆக உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக ஜெயம் கொடுத்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அவர் பார்த்து வைத்திருக்கிற தேசங்களிலே சிங்காரமான தேசம் என்று சொல்லுகிறாரே, அதெல்லாம் பைபிளில் எதுக்கு எழுதியிருக்கு? அந்த பழங்காலத்து இஸ்ரவேலருக்கா?
அது அந்தந்த காலங்கள் எழுதுனதெல்லாம் அப்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்பொழுது இந்த வசனம் நமக்கு, நாம் இதை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? அது உங்களுடைய உள்ளத்தில் பேசுதா? நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொண்டது போல நீங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.